₹999 தி பிரைசிங் சைக்காலஜி. உலகத்துல இருக்க எல்லா பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்து அமேசான், நைக்கி, ஆப்பிள்ல இருந்து நம்ம அண்ணாச்சி கடை வரைக்கும் எல்லாருமே ஒரு பொருளோட விலைய 1000 ரூபான்னு வைக்காம 999 அப்படின்னு வைப்பாங்க. இதுல வெறும் ₹1 தான் வித்தியாசம். நீங்க பெருசா எந்த அமௌண்ட்டும் சேவ்லாம் பண்ண முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த ட்ரிக் ஏன் இன்னும் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது உங்க பிரெயின் கால்குலேஷன் போடாது, அது சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும். உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த ஷார்ட்கட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பில்லியன் டாலர் கம்பெனிஸ் தினமும் யூஸ் பண்ற 3 பிரைசிங் ட்ரிக்ஸ் தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். அதை விட முக்கியமா அதை உங்க பிசினஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்ல போறேன். ஐ எம் அப்துல்லா ஃப்ரம் பி டிப்ஸ். வாங்க பார்க்கலாம். சரி, முதல் ட்ரிக் பேரு சார்ம் பிரைசிங். இது நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஆனா இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. விஷயம் என்னன்னா, நம்ம பிரெயின் எப்பவுமே நம்பர்ஸை லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் படிக்கும். இதுல கிரேசியான விஷயம் என்னன்னா, அந்த பிரைஸை ஃபுல்லா படிச்சு முடிக்க முன்னாடியே உங்க பிரெயின் ஒரு முடிவுக்கு வந்துடும். நீங்க 1000 ருபீஸ்னு படிக்கும் போது உங்க பிரெயின் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றது 1 தான். உடனே உங்க பிரெயின் இது ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் ஆயிரும். ஆனா நீங்க 999 பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 9, உடனே உங்க பிரெயின் இது 900 சம்திங் மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் ஆயிரும். உண்மையான வித்தியாசம் வெறும் ₹1 தான். அது 1000 விட 900க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆப்பிள் இதை எப்படி சிறப்பா யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க ஐபோன் எக்ஸ் லான்ச் பண்ணப்போ அதோட பிரைஸ $1000 வச்சிருக்கலாம். பார்க்க ஒரு கிளீன் அண்ட் ரவுண்டான நம்பரா இருந்திருக்கும். ஆனா அவங்க அப்படி பண்ணல, 999 அப்படின்னு தான் வச்சாங்க. ஏன்னா விலை எப்போ 4 டிஜிட்ல மாறுதோ, எப்போ அந்த 1 முன்னாடி வருதோ, அது கம்ப்ளீட்டா வேற கேட்டகரி பிரைசிங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிரும். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு விக்கிறீங்கன்னா, ஒரு கோர்ஸ், ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ், உங்க ரேட்டு ஒரு ரவுண்டான நம்பரா இருந்தா அதுல ஒரு ₹1 குறைங்க. 5000 4999 ஆக்குங்க. 10,000 999 ஆக்குங்க. இந்த சின்ன சேஞ்ச் உங்க கன்வர்ஷன்ல ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணும். இந்த ட்ரிக் ஒரு தனிப்பட்ட பிரைஸ் மேல ஒர்க் ஆகாது. ஆனா எந்த ஒரு விலையுமே சீப்பா ஃபீல் பண்ண வைக்க ஒரு ட்ரிக் இருக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி 2, பிரைஸ் ஆங்கரிங். இங்க தான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் ஒரு தப்பு பண்றாங்க. சில பிரைஸ் எக்ஸ்பென்சிவாவும் சில பிரைஸ் ரொம்ப சீப்பாவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ரேட் எப்பவுமே எக்ஸ்பென்சிவோ சீப்போ கிடையாது. ரேட் எப்பவுமே ரிலேட்டிவ் தான். நீங்க கஸ்டமர் கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன ரேட்டை காட்டுறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது மாறும். யோசிச்சு பாருங்க, ஒரு 500 ருபீஸ் ஷர்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு 5000 ருபீஸ் ஷர்ட் ஓவர் பிரைஸா ஃபீல் ஆகும். அதுவே ஒரு 5000 ருபீஸ் ஷர்ட் ஒரு 25,000 டிசைனர் சூட்டு கூட தொங்குனா எப்படி இருக்கும்? சடனா அந்த 5000 ருபீஸ் ஷர்ட் ஒரு நல்ல டீல் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஷர்ட் மாறல, அந்த ஷர்ட் அப்படியே தான் இருக்கு. சுத்தி இருக்கிற கான்டெக்ஸ்ட் தான் மாறிடுச்சு. இது பேர் தான் பிரைஸ் ஆங்கரிங். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2010ல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபேட லான்ச் பண்ணதுதான். அவர் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவருக்கு பின்னாடி $999 அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை பெருசா போட்டிருந்தாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த ஐபேடோட ரேட்டு கிட்டத்தட்ட $1000 வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த $999 மைண்ட்ல அப்படியே பிக்ஸ் பண்ண வச்சுட்டாரு. இப்போ அதுதான் உங்களுடைய ஆங்கர். மைண்ட்ல இது ஒரு $1000 மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு சிரிக்கிறாரு, அந்த $999 அப்படியே உடைஞ்சு போகுது. $499 அப்படியே கீழே இறங்குது. ஆடியன்ஸ்லாம் சந்தோஷத்துல கத்துறாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் பிரெயின்ல அவர் பிக்ஸ் பண்ண அந்த $999 $499 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஃபரை நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிரும். நீங்க கோர்ஸ், சர்வீஸ் இல்ல பேக்கேஜ் விக்கிறீங்கன்னா எப்பவுமே அதோட டோட்டல் வேல்யூவை காட்டுங்க. இந்த பேக்கேஜோட மதிப்பு 50,000. ஆனா இன்னைக்கு நீங்க அதை 12,999க்கு வாங்கலாம். அந்த முதல் நம்பர் தான் ஆங்கர், ரெண்டாவது நம்பர்ல தான் சேல் நடக்கும். ஓகே, சார்ம் பிரைசிங் ஒரு நம்பர் எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத மாத்துது. ஆங்கரிங் கஸ்டமர் அதை எதோட கம்பேர் பண்றாங்க அப்படிங்கறத மாத்துது. ஆனா மூணாவது ட்ரிக் இது கொஞ்சம் டிஃபரெண்ட். நீங்க கஸ்டமரை எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனையே கஸ்டமரை சூஸ் பண்ண வைக்கும். அது அவங்களோட சாய்ஸ்னு அவங்களே நினைப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி 3, தி டீகாய் எஃபெக்ட். ஒரு சின்ன கேள்வி, நீங்க படத்துக்கு போறீங்க, 2 பாப்கார்ன் சைஸ் தான் இருக்கு.
இருக்கு, ஸ்மால் 150, லார்ஜ் 270. இதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேரு ஸ்மால தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது கிட்டத்தட்ட ஹாஃப் பிரைஸ்ல இருக்கு. லாஜிக்கலி கரெக்ட் தானே. ஆனா தியேட்டருக்காரங்களுக்கு நீங்க ஸ்மால வாங்குறதுல இஷ்டம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்மால்ல லாபம் ரொம்ப கம்மி. சோ அவங்க நீங்க லார்ஜ் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க ஒரு மீடியம் ஆப்ஷனை லான்ச் பண்ணுவாங்க. அதோட ரேட்டு 250 ருபீஸ் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்மால் 150, மீடியம் 250, லார்ஜ் 270. உங்க பிரெயின் இப்போ ஸ்மாலையும் லார்ஜையும் கம்பேர் பண்ணாது. உங்க பிரெயின் இப்போ மீடியமையும் லார்ஜையும் தான் கம்பேர் பண்ணும். ஏன்னா மீடியமுக்கும் லார்ஜுக்கும் ஒரு 20 ருபீஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பா 20 ருபீஸ் டிஃபரன்ஸ்னா நம்ம பெருசா தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். இதுதான் ட்ரிக். அந்த மீடியம் பாக்கெட்டு விற்கணும்ன்றதுக்காக வேண்டி அதுல வைக்கல அவங்க. மீடியம் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்க லார்ஜை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது பேரு தான் டீகாய் எஃபெக்ட். நீங்க சர்வீஸ் இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா 3 டயர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நடுவுல இருக்கிற பேக்கேஜோட ரேட்டை பிரீமியம் பேக்கேஜோட கொஞ்சம் கம்மியா வைங்க. அதே டைம் மீடியம்ல ஃபீச்சர்ஸையும் கம்மியா கொடுங்க. உங்க பிரீமியம் டயர் மத்த பேக்கேஜஸோட அதிகமா சேல் ஆக ஆரம்பிக்கும். இது சாஸ், ஏஜென்சி, இ காமர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். சோ ஃபைனலா சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய பிசினஸஸ் அவங்க செலவை பார்த்துட்டு ஒரு மார்ஜின் ஆட் பண்ணி அதுதான் ரேட்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான மூவ். ஆனா மார்க்கெட்டை டாமினேட் பண்ற பிராண்ட்ஸ் எல்லாமே ஆப்பிள், அமேசான், உலகத்துல இருக்க எல்லா தியேட்டர்ஸும் அவங்க பிரைஸ சும்மா செட் பண்றது இல்ல, பிரைசிங்க டிசைன் பண்றாங்க. அவங்க சாம் பிரைசிங் யூஸ் பண்ணி பிரைஸ சின்னதா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆங்கரிங் யூஸ் பண்ணி நீங்க எதோட கம்பேர் பண்றீங்க அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. டீகாய் எஃபெக்ட் யூஸ் பண்ணி அவங்க எந்த பேக்கேஜ் அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை சூஸ் பண்ண வைக்கிறாங்க. நீங்க வெறும் ஒரு ப்ராடக்ட்டை விற்கல, ஒரு பெர்செப்ஷனை விக்கிறீங்க. இதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்க பிரைஸ்ல போட்டி போடுறத நிப்பாட்டிடுவீங்க. பிரைஸ கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஐ அம் அப்துல்லா ஃப்ரம் பி டிப்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் நாலேஜுக்கு பி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்வி டிஜிட்டலை உங்க பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்ட்னரா சூஸ் பண்ணணும்னா ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே கூல், ஸ்டே ஸ்மைல்.